ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு யாராவல் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு நான் ஹோம்மேட் பாதாம் பவுடர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். டெய்லி பாலில் கலந்து கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வெளியே வாங்குறத விட வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாங்க. ஸோ இதுக்கு பாதாம் ஊற வைக்கக்கூடாது. ஸோ ஊற வைக்காமல் தோல் உரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் பாதாம் போட்டு எடுத்து வெடிக்கட்டிடணும். வெடிக்கட்டிட்டு அதை ஒரு கோல்டு வாட்டரில் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக தோல் உறிஞ்சி வந்துடுங்க. ஸோ இது பாதாம் பவுடர் பண்ணுறதுக்கு பாதாமை நம்ம ஊற வைக்கக்கூடாது. பவுடர் நல்லா வராது. ஸோ க்ரன்ச்சி இருக்கும் போதே தோல் உரிக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இதில் இருக்க ஈரப்பதம் போகிறதுக்கு ஒரு வெறும் கடாயில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டி பாப்பா எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இது அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டு டேஸ்ட்டுக்கும் வாசனைக்கும் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு டெய்லி பாலில் கலந்து கொடுங்க. ரொம்ப ஹெல்தி. சர்க்கரைக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம்.